இவ்வளவு அதிகாரத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார் நான்லாம் நினச்சே பார்க்கல. உதயநிதியோடு இருக்கார், உதயநிதியுடைய நண்பர். ஆனால் உதயநிதியை சொல்லி ஏதாவது ஒரு 50,000 1 லட்சம் 2 லட்சம் டிரான்ஸ்ஃபர் வாங்குவார், ஒரு 5 லட்சம் 10 லட்சம், அதிகபட்சம் ஒரு 1 கோடி ரூபாய் சேர்த்துருப்பார்னு நினச்சேன். இப்போ அவருடைய கணக்கை பார்த்தா 4.5 ஆண்டு கால அதிகார மையமாக இருந்திருக்கார். குறைந்தபட்சம் இதில் இப்போ கணக்குப்படி பார்த்தா ஒரு 20,000 கோடி, 20,000 கோடிக்கு சொந்தக்காரனாக ரத்தீஷ் இருக்கிறார். இப்போ முதலமைச்சருடைய கவனத்துக்கு போன பிறகு இதை ஏன் என்கிட்ட சொல்லலை? இல்லை, நீங்கள் சொன்னதாக தான் எங்களுக்கு எல்லா தகவலும் வந்தது. சின்னவர் சொன்னார், பெரியவர் சொன்னார், அம்மா சொன்னாங்க. இப்படி ஆகாஷ் பாஸ்கர் ஒரு 10,000 20,000 கோடிக்கு சொந்தக்காரனாக 1000 கோடி அப்படியே ஒரட்டாங்க தூக்கி போடுறான். இப்போ கேஎஸ் மார்ட் கேசவன், இந்த கம்பெனி 4 வருடங்களாக பலாயிரக்கணக்கான கோடி ரூபா கான்ட்ராக்ட் எடுத்து செய்யுது. இது எப்படி சாத்தியம்? சின்னவர் சொன்னார்.